தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 7. பயம் பதட்டம் தெளியும் வரை அங்கே அமைதிதான் ஆட்கொண்டது. துளசிக்கு நீரை கொடுத்து குடிக்க வைத்த தேவகி மெல்ல பேச்சை தொடங்கினார். உன் பேர் என்னம்மா? துளசி. நீங்க? என்று அவள் மிரண்டு போய் முழிக்க, அதோ போறானே அவனோட அம்மா நான் தான் என்றதுமே அந்த நிலையிலும் துளசி வேகமாக அவர் காலில் விழ, உடனே அவரோ, அதெல்லாம் வேண்டாம், நீ காலில் விழற அளவுக்கு நான் பெரிய மனுஷி இல்லை என்று தூக்கி நிறுத்திய தேவகியோ, பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருக்க, ஏமா அவங்கிட்ட கிடந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்க? அவனெல்லாம் யார் பேச்சையும் கேட்கவும் மாட்டான், யாருக்கும் பேச அவகாசமும் கொடுக்க மாட்டான். வீணா நம்ம தலைதான் முட்டி மோதி வீங்கி போகும். வீடு போய் சேருமா என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல தேவகி அவள் தலையை தடவி கொடுத்து சொல்ல, அவ சொல்லியே நான் போகல, நீங்க சொல்லியா நான் போக போறேன்? அவர் கட்டின தாலிக்கு அவர் வேணும்னா மதிப்பு கொடுக்க தெரியாதவரா இருக்கலாம், ஆனா இந்த தாலி ஒரு பொண்ணுக்கு உசுரை விட மேலானதுன்னு உங்களுக்கு தெரியாதா தாச்சி என்றதுமே விரக்தியாக தேவகி சிரித்தார். தெரியுமே அவருக்கு, இந்த தாலிக்காக போராடி போராடி கடைசி வரை இந்த தாலி அவர் கழுத்தில் ஏறியதே இல்லை. கட்டிலோடு அவர் உறவு முடிந்து போனது. தாலியின் அருமை தெரியாதவரா அவர்? அதற்காக இத்தனை வருடம் ஏங்கியவர் அல்லவா? புரியுதுமா, நான் தாலிக்காக போராடினேன், நீ கட்டின தாலிக்காக போராட பார்க்குற. ஆனா சில நேரங்கள்ல நம்ம போராட்டம் வீணா போயிடும், நாம வைக்கிற நேசம் காணலா போயிடும். அந்த காலத்துல நானும் இப்படித்தாமா வீஞ்சிக்கிட்டு நின்னேன். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் மாறிடும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே மாறல. நான் மாறிட்டேன், மாத்திட்டாங்க. அவங்களுக்கு ஏத்தாப்ப நான் மாறினது தான் மிச்சம். வேண்டாமா, அனுபவஸ்தி சொல்றேன், உனக்கு வாழ்க்கை இருக்கு, வாழ நிறைய காலம் இருக்கு. இந்த தீயவன் பேர்ல மட்டும் தீயவன் இல்லம்மா, செயல்கள் குணம் எல்லாத்துலேயும் அவன் பேருக்கு ஒத்தவன் தான். உனக்கு இந்த நரகம் வேண்டாமா? சொன்னா கேளு, போயிடு. பலராம கொண்டு போய் உங்க ஊர்ல விட சொல்றேன். என்ன நீங்க அவருக்கு நல்ல புத்தி சொல்லி என் கூட சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா என் மூலைய குழப்பி என்ன ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுலேயே குறியா இருக்கீங்க. என் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் போனால் அப்படியெல்லாம் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, சேர்த்திக்கவே மாட்டாங்க. எவன் கூட போனான்னு சொல்லி என்னை மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க. நான் சொல்லி அனுப்புகிறேம்மா, யாரும் உன்னை அடிக்க மாட்டாங்க. சொல்லி அனுப்புனாலும் வேண்டாம், இப்போ தானே வந்திருக்கேன். ஐத்தானுக்கு என்னோட குணநலன்கள் தெரியாமல் வெறுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவார். நான் மாற்றிடுறேன். எத்தனை பேரை பார்த்துருக்கேன், முதல்ல வேண்டான்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு எவ்வளவு அந்யோன்யமான தம்பதியாக வாழுவாங்க. அது மாதிரி நானும் ஐத்தானும் கண்டிப்பாக ஒரு நாள் வாழுவோம். நீங்கள் எனக்கு மூல செலவை பண்ணாமல் பேசாமல் உங்கள் மகனுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுங்க. நீங்கள் அவருக்கு அம்மாவா ஆயிட்டீங்க, இல்லை கோபத்தில் ஏதாவது பேசியிருப்பேன் தாச்சி என்று அவள் கோபப்பட்டது கூட கிளிப்பிள்ளை கொஞ்சுவது போல்தான் இருந்தது. ஆனால் மகனுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. கிளி ரெக்கையை தன் கையை வைத்தே பீ தேய்ந்து விடுவானே. விடாப்பிடியாய் நிற்கும் பெண்ணை என்ன செய்வதென்று தெரியாமல் தேவகிதான் முழித்து கொண்டு நின்றார். நானே எவ்வளவு பயம் இருந்தாலும் அதை காட்டிக்காம தைரியமா நிற்க பார்க்குறேன். ஆளாளுக்கு ஒன்று சொல்லி என்னை பயம் காட்டுறாங்க. கடவுளே கருப்பா, எனக்கு துணையா நீதாயா இருக்கணும். ஐத்தான சமாளிக்க எனக்கு தெம்பு கொடு. அவர் மனசு மாதிரி என்னை ஏத்துக்க அருள் செய்யப்பா என்று துளசி வாய்விட்டே வேண்டிக் கொண்டு வாசலை நோக்கி நடந்தாள். காசுக்காகத்தான் இந்த திருமணம் என்று அன்றே அவளிடம் சொல்லியிருந்தால் சத்தியமாக இந்த திருமணத்திற்கு அவள் சம்மதித்திருக்கவே மாட்டாள். அவர்கள் வழக்கத்தில் 16 வயது என்பதெல்லாம் கிடையாது. சமைந்து பெண் இருந்து விட்டால் அப்போதிருந்தே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். உடனே திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். அப்படித்தான் அவள் இந்த திருமணத்தையும் எடுத்துக்கொண்டாள். திருமணம் முடிந்து அவன் போன பிறகுதான் சங்கதியே தெரிந்தது. எப்படி நீங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தலாம் என்று தாய் தகப்பனிடமே சண்டைக்கு போய்விட்டாள். எனக்கு என்னடி தெரியும், ஊர் தலைவர்கிட்ட பணத்தை கொடுத்து பேசியிருக்காரு. இந்த ஊரில் நீங்கள் இருக்கணும்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க, இல்லைன்னா ஊரை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்குன்னு மிரட்டினாரு. வேற வழி இல்லாமல் நாங்களும் சம்மதிச்சோம் என்று பலவாறாக அவளை சமாதானம் செய்ய பார்த்து அந்த தாலியை கலட்ட வைக்க அவர்கள் பாடாய்பட இவள் அந்த தாலியை குரங்கு போல தவ்வி பிடித்து கொண்டு விடவே மாட்டேன் நின்று விட்டாள். தப்பெல்லாம் அவர் பேர்ல இல்லை, காசு வாங்கினா உங்கள் பேர்ல தான். காசும் தாலியும் ஒன்னா? அவர் தாலி கட்டினது தான். இதுதான் என்னை பொறுத்தவரை கல்யாணம். அவர் சாகும்போது கூட சேர்ந்து சாவனே தவிர இந்த தாலியை என் கழுத்தை விட்டு இறங்க விட மாட்டேன் என்று தாலியை பயபக்தியாக நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். மாடியில் சாய்ந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தீயவன் காதில் அவள் பேசியதும் கேட்டது, தாய் பேசியதும் கேட்டது. தோலை உலுக்கி கொண்டவனோ, நல்லா மாத்தி மாத்தி பத்தினி வேஷம் போடுறாங்க, ஆம்பளை அலைஞ்சா போதும், சிரிச்சு பசிப்பி ஏமாத்திடுவாளுக என்று எல்லலாக ஒரு சிரிப்பு சிரித்தான். அங்கு வாசலில் துளசியை பார்த்ததும் தலை குனிந்து நின்ற பலராம் அருகில் வந்தவளோ, நீங்க என்ன செய்வீங்க சித்தப்பா? அவர் உங்க நண்பன், அவர் சொன்னதும் செய்யணும்ல, நான் மனசுல எதையும் நினைச்சுக்கல என்றதுமே அப்பாடா என்ற உணர்வில் பலராம் அவளை ஏறிட்டு பார்த்தான்.
கொல்ல சொன்னவனுக்கு குற்ற உணர்ச்சி சிறிதேனும் இல்லை. ஆனால் அவன் சொன்னதை செய்த பலராமுக்கு அவளை முகம் கொண்டு பார்க்க முடியவில்லை. அவளுக்கு தீயதையே செய்தாலும் தீயவன் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்று ஓடி வந்தாளே, அங்கேயே அவள் உயர்ந்து விட்டாள். இவர்களோ தாழ்ந்து போனார்கள். துளசி, சொல்லுங்க சித்தப்பா. அந்த ஜூஸை குடிச்சதானே? ஆமா. ஏன் உனக்கு எதுவுமே ஆகலை? எப்படி ஆகும்? எங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு. அது மலை பிரதேசம்ல. அங்கே பாம்பு, பூரான், காட்டு ஜந்துக்கள் எல்லாம் சகஜமாக எங்களை தீண்டிட்டு போயிடும். அந்த விஷம் எங்களை எதுவுமே செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பல விஷ ஜந்துக்கள்ல இருந்து விஷத்தை எடுத்து எங்கள் உடம்புல அதை மருந்தாக கொடுத்துருவாங்க. அதனால கட்டு விரியனே கடிச்சாலும் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதனால தான் நீ தப்பிச்சுக்கிட்டியா? ஆமாம். நீங்கள் தந்தத்தை குடிச்சிட்டு போய் படுத்துனா தலை கிறுகிறுன்னு வந்துருச்சு. உயிர் போகாது, ஆனால் விஷம் ஏறுறது தெரியும். ஓடி போய் 2 மிளகை எடுத்து வாயில் போட்டேன். காரமே தெரியல. ஆஹா, விஷத்தை குடிச்சிட்டேன் போல இருக்கேன்னு ஐத்தான் உயிரை காப்பாற்ற ஓடி வந்தேன். ஆனால் இப்படி சீத்து பூத்து டப்புன்னு ஆகி போச்சு. அவர் என்னை கண்டுக்கவே இல்லை. துளசி முகம் தொங்கி போனது. ஆனாலும் மனசை தளர விட மாட்டேன் சித்தப்பா. இன்னைக்கு போய் தூங்குறேன், நாளைக்கு மறுபடியும் வருவேன். நீங்கள் என்னை எப்படி கொள்ளலான்னு யோசிங்க. என் நண்பன் உன்னை கொல்ல சொன்னா ஏன் எதுக்குன்னுலாம் யோசிக்க மாட்டேன் துளசி. கொன்னுடுவேன். ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிற? பிடிச்சதுக்காக அடம் பிடிக்கிறதுல தப்பில்லை சித்தப்பா. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடியே என் புருஷன்னு அவர் மேலே நேசம் வந்துருச்சு. நேரில் பார்த்த பிறகு இவர் தான் என் உசுருன்னு அவர் மேலே பிரியம் கூடி போச்சு. ஆம்பளைனா முரடாத்தான் இருப்பாங்க, பொம்பளை நான் தான் நறுவிசா போகணும். அடித்தாலும் பிடிச்சாலும் அவர் என் புருஷன்ல. விட்டு கொடுத்துட்டு விட்டுட்டு போக முடியுமா? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று சிரித்துவிட்டு போகும் துளசிக்கு, மற்றவர்கள் போல உன் புருஷன் கிடையாது. அவர்களாவது ஈவு இரக்கமுள்ளவர்கள். இவன் ஈவுக்கும் இரக்கத்திற்கும் ஸ்பெல்லிங் கேட்பவன் என்று இதற்கு மேல் எப்படி சொல்ல? அவள் சொல்லி திருந்த போவது இல்லை, பட்டுதான் திருந்துவாள் என்றால். தாய் கேட்ட கூலிக்காக அவள் உயிர் தப்பித்தது. பாப்பா, புதுசா இருக்கியே, யார் நீ? வேலைக்கு சேர்ந்திருக்கியா என்று அங்கே வேலை செய்யும் டிரைவர் சிகாமணி கேட்க, ஐயா, நான் வேலைக்காரி இல்லை, ஐத்தான் இருக்கார்ல, அவர் பொண்டாட்டி. எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவரை தேடித்தான் இங்கே வந்தேன் என்று நீட்டி முழக்கி துளசி காலையிலேயே கதையடைந்து கொண்டு நிற்க, யார் ஆயித்தான்? பேர் என்ன? புருஷன் பேரை சொல்லக்கூடாது, சீக்கிரம் நீங்களே அது யாருன்னு தெரிஞ்சுப்பீக என்றவள் பேச்சை கேட்டுக்கொண்டு நின்ற பலராமோ, ஆஹா, இவளுக்கு இவளே சங்கூதிருவா போல இருக்கே. அவன் என்னன்னா முதல்வர் மகளை கட்டிக்க முழுமூச்சா இருக்கான். இவ அவனோட வாழ்ந்தே தீர்வன்னு நிற்கிறா. என்ன நடக்க போகுதோ என்று அவளுக்காக அனுதாபம்தான் பட முடிந்தது அவனால். ஒரு நாள் அவளுக்காக அவளே அனுதாபப்பட்டு நிற்பாள். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.